இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த வசனத்தை எலிசா தீர்க்கதரிசி எந்த சூழ்நிலையில் கூறினார் என்பதை பற்றி இன்று நாம் தியானிப்போம். இந்த உலகத்தில் நம்மை நாமே பாதுகாக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கும் பாதுகாப்பின் வல்லமையை விட நம்முடைய ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற பாதுகாப்பின் வல்லமை மிகவும் பெரியது. நம்மை சுற்றிலும் கேடகமாயிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். கண்மணி போல நம்மை பாதுகாப்பார். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவோடு யுத்தம் பண்ண திட்டமிட்டான். ஆதலால் யுத்தத்திலே எங்கு பாளையம் இறங்க வேண்டும் என்பதை பற்றி இரகசியமாக தன் ஊழியரோடே ஆலோசித்தான். பல தடவை இவ்வாறு முயன்றும் தோல்வியை தான் கண்டார். தேவனுடைய மனிதனாகிய எலிசா இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, சீரியர் இந்த இடத்தில் யுத்தம் செய்ய பாளையம் இறங்குகிறார்கள், ஆகையால் இந்த இடங்களுக்கு போக வேண்டாம் என்று எச்சரித்தார். இஸ்ரவேலின் ராஜாவும் தேவனுடைய மனிதனாகிய எலிசாவின் எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு அந்த இடங்களில் யுத்தம் பண்ண போகாதிருந்தார். இப்படி பல தடவை இஸ்ரவேலின் ராஜா தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜா மிகவும் குழப்பமடைந்தான். யார் நாம் பாளையம் இறங்கும் இடத்தை பற்றி இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிக்கிறார்கள்? நம்முடைய ராஜ்யத்தில் இஸ்ரவேல் ராஜாவுக்கு உளவாளியாய் இருப்பவர்கள் யார் என்று எனக்கு அறிவித்தாக வேண்டும் என்று தன் ஊழியரிடத்தில் கேட்டான். அப்போது அவனுடைய ஊழியக்காரரில் ஒருவர், எலிசா தீர்க்கதரிசிதான் இஸ்ரவேல் ராஜாவை எச்சரிக்கிறார். நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுவதை எல்லாம் எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். உடனே சீரியாவின் ராஜா, நான் மனிதர்களையும் என்னுடைய இராணுவத்தையும் அனுப்பி எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்கப் போகிறேன். அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். எலிசா தோத்தானில் இருக்கிறான் என்று சீரியா ராஜாவுக்கு அறிவித்தார்கள். அப்போது சீரியா ராஜா எலிசா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக இரவு நேரத்தில் குதிரைகளையும் இரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பி பட்டணத்தை வளைந்து கொள்ளும்படி கூறினான். தேவனுடைய மனிதனாகிய எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் அதிகாலையில் எழுந்து வெளியே புறப்படும் போது பட்டணத்தை சுற்றிலும் இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் வேகமாக வந்து, ஐயோ என் ஆண்டவரே, என்ன செய்வோம் என்றான். அப்போதுதான் எலிசா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை கூறினார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி அவனுடைய வேலைக்காரனுக்காக இவ்வாறு ஜெபித்தார், கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அப்போது அந்த வேலைக்காரன் எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். எலிசா தீர்க்கதரிசி தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர், தேவனுடைய பாதுகாப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவர். நம்மை பாதுகாக்க ஆண்டவர் பரலோக சேனையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாத்ததால் தான் இன்றும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். எலிசாவின் வேலைக்காரன் சீரிய ராஜாவின் சேனையை மட்டும்தான் பார்க்க முடிந்தது, பரலோக சேனையை பார்க்க முடியவில்லை. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பின் அவன் பரலோக சேனையை கண்டான். இதுபோல ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் பாதுகாப்பை நாம் அறிந்து கொண்டால் நம் வாழ்வில் பயப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் பயமில்லாமல் விசுவாசத்தோடு இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான பாதுகாப்பை நாம் அறிந்து கொள்ள, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் என்று நாம் ஜெபிப்போம். நம்மை காக்கும்படி நம்மோடு இருக்கிற ஆண்டவரின் பிரசன்னத்தை
ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்வோம். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் மென்மையான பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பயப்படாதபடிக்கு நம்பிக்கையாயிருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்களுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற பாதுகாப்பை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.